என்ன சொல்றாங்க? ஏன் எங்க குத்தம்? கொடுங்க கொடுங்கன்றேன், கொடுங்கன்றேன், எங்க கொடுங்க, கொடுங்க கொடுங்கன்றேன், கொடுங்கன்றேன். ஏதாவது பீஸ்ஃபுல்லா போறதுக்காக கேள்வி கேளுங்க. 2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. சுகாதாரத்திற்காக உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. முன்னொரு சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாம இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுச்சு. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுறதுனால தான் இந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா. அவங்களே சொன்னாங்க, மாநகராட்சி பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு. 2 முறை நான் மேயரா இருந்தவன். இதோ இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயரா இருந்தவர் தான். ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நிச்சயம் சொல்றேன், எப்படி கலைஞர் 5வது முறையாக முதலமைச்சராக இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளாட்சியில நல்லாட்சின்னு பேர் எடுத்தனும், அது மாதிரி நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்திலும் உள்ளாட்சி சிறப்பாக இருந்துச்சு. அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம், ஒட்டுமொத்த நல்லாட்சியை உருவாக்க போறோம். அதுக்கு நீங்கள்லாம் துணை இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, சகோதரி மரியா அவர்களை கவலைப்படாதீங்க, பொறுத்ததான் பொறுத்தீங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தான், கொஞ்சம் பொறுத்துருங்க. நல்ல காலம் வரும் வரும் என்பதை மகிழ்ச்சியோடு சகோதரி மரியா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.